दर्शनमालय दर्शन पुरुषोत्तम परमात्मा श्री परंजोति भगवती समेत श्री परंजोति भगवते नमः। बुद्धानंद परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री परंजोति भगवती समेत श्री परंजोति भगवते नमः। ओम सच्चिदानंद परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री परंजोति भगवती समेत श्री परंजोति भगवते नमः। ततो विश्वण्यग्रामदे शासनानसने अभि तस्मात् विराट जायत विराजो अधिपूरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भू विमतो पुरः देव यज्ञमदन्वत वसन्तो अस्य सीताज्यं ग्रीष्म ईश्वरी नमः। नमो भगवती ईश्वर नमः। नमो भगवती ईश्वरी नमः। पायनगंगडंग श्रीरामनि पाद पिंदुडदेवद सीतै पाद दर्शनमालय दर्शन परं करुण परं ज्योति नमः। ॐ श्री सर्वदेव परं करुण परं ज्योति नमः। सर्वदेव परं करुण परं ज्योति नमः। माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। परंज्योति 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 हरे हरे 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 परंज्योति हरे हरे ज्योति ज्योति हरे हरे। எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எந்த காலகட்டத்திலையும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஐஸ்வர்யம். ஏன்னா ஐஸ்வர்யத்துக்கான தேவை அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த வயசுலையும் எந்த காலகட்டத்திலையும் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்துக்கான ஒரு தேவை என்பது இருக்கும். இந்த ஐஸ்வர்யத்தை
இதை பெறுவது எப்படி? இன்னைக்கு நமக்கு ஸ்ரீ பகவான் பஞ்ச ரத்தினங்கள் 5 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லித் தர போறாங்க. இதுல இந்த 5 விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னா கண்ணோட்டம், பர்செப்ஷன். அடுத்த விஷயம் என்னன்னா தரிசனமாலய தரிசனம். அடுத்த மூன்றாவது விஷயம் பாஸ்டர், அதாவது உடல் கோணம். அதை அடுத்து ஃபீலிங்ஸ், உணர்வுகள். அதை அடுத்த 5வது விஷயம் உறவுகள். முதல் விஷயம் கண்ணோட்டம். இங்க எல்லாரும் என் மாதிரி கை வச்சு சொல்லுங்க, கண்ணோட்டம். இரண்டாவது விஷயம் வார்த்தைகள். மூணாவது விஷயம் பாஸ்டர், உடல் கோணம். நான்காவது உணர்வுகள். 5வது உறவுகள். அதாவது இது எல்லாமே ஒண்ணு இன்னொன்னு ஆதாரப்பட்டது. நம்ம வாழ்க்கையில ஸ்ரீ பகவான் எப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெளி உலகம் அப்படின்றது உள் உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். The external world is a reflection of your inner world. So வெளியில நம்ம ஐஸ்வர்யத்தை அனுபவிப்போமா, ஏழ்மையை அனுபவிப்போம். அதுக்கடுத்த மூன்றாவது விஷயம் பாஸ்டர், அதாவது உடல் கோணம். அதை அடுத்து ஃபீலிங்ஸ், உணர்வுகள். அதை அடுத்த 5வது விஷயம் உறவுகள். முதல் விஷயம் கண்ணோட்டம். இங்க எல்லாரும் என் மாதிரி கை வச்சு சொல்லுங்க, கண்ணோட்டம். இரண்டாவது விஷயம் வார்த்தைகள். மூணாவது விஷயம் பாஸ்டர், உடல் கோணம். நான்காவது உணர்வுகள். 5வது உறவுகள். அதாவது இது எல்லாமே ஒண்ணு இன்னொன்னு ஆதாரப்பட்டது. நம்ம வாழ்க்கையில ஸ்ரீ பகவான் எப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெளி உலகம் அப்படின்றது உள் உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். The external world is a reflection of your inner world. So வெளியில நம்ம ஐஸ்வர்யத்தை அனுபவிப்போமா, ஏழ்மையை அனுபவிப்போம். परंज्योति 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 हरे हरे 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 परंज्योति हरे हरे ज्योति ज्योति हरे हरे
தரிசனம்